நல்ல பாடல்களை நமக்கு கண்ணுக்கு ஒளியாகவும், காதுக்கு கீதமாகவும், ரொம்ப சிறப்பான பாடல்கள்லாம் போட்டு காட்டுனாங்க. முதல்ல இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். இங்க மலையாளத்திலருந்து நெறைய பேர் வந்து இங்க வின் பண்ணியிருக்காங்க. எம்.எஸ். விஸ்வநாதன், கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால யூ டோன்ட் வொரி. நீங்களும் அந்த மார்க்கபுள்ல போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. தமிழ்நாடு மட்டும் வந்தாரே வாழ வைக்கும். ஆனா வெளி மாநிலங்கள் அப்படி எப்படி பண்றாங்க நமக்கு தெரியல. ஆனா தமிழ்நாடு மட்டும் சார் வந்தாரை வாழ வைத்து அவர்களை சிறப்பாக பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இந்த தமிழ்நாடு தான். ஆமா, அழைக்கும் அழைக்கும். ஸோ ஸோ டோன்ட் வரி சதீஷ், யூ ஹவ் டன் வெரி குட் ஜாப். யூனியன் மெம்பர் ஆயிட்டீங்களா? அதுதான் தப்பு. உடனே ஆகணும். தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க, மெம்பர் ஆகணும். ஓகே, நாளைக்கு வந்து ஆயிடுங்க. அந்த சிங்கர்ஸ்லாம் நீங்கள்லாம் பாடியிருக்கீங்க, கவிஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வஞ்சி 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 சூப்பரான டைட்டில். வஞ்சி வந்து பெண் இருக்கும்பொழுது இளமையா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஆனா அதே வஞ்சி வந்து வயது ஆக 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 வந்து நம்மளை அரவணைத்து, நமக்கு அன்பு கொடுத்து, நம்மளை பாசமாக இந்த உலகத்துக்கு எப்படி நடந்துக்கணும் என்றத தந்தையை விட ஒரு பெண் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மள. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த வஞ்சின்ற டைட்டில் வந்து ரொம்ப அழகா அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கான்செப்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு வஞ்சி என்பது எப்படி காதலியா இருப்பா ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அக்காவா மாறிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து மனைவியா இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் மகளா ஆயிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் பாட்டி ஆயிடுவாங்க, அப்புறம் மூப்பாட்டியாவும் ஆயிடுவாங்க. ஸோ பெண் இல்லாமல் எந்த மனிதனும் பிறப்பதே இல்லை. ஸோ இந்த பெண் என்ப ஒரு அழகான ஒரு ஒரு படைப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஒரு பெண் என்பது வந்து சாதாரண ஒரு வார்த்தை. ஆனா வஞ்சி என்பதை வந்து ஒரு இலக்கணத்தோட செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம பெண்களுக்கு போன ஆட்சியில எந்த பாதுகாப்பும் இல்லாம எந்த விதமான ஒரு நிறைய நம்ம நியூஸ்ல படிச்சிருப்போம். பலாத்காரம், நிறைய பெண்கள் சீரழிவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போன காலகட்டத்தில் போன ஆட்சியில் நடந்துச்சு. ஆனா இப்போ நம்மளுடைய முதல்வர் பெண்களுக்கென்றே பெண்களுக்காகவே தன் ஆட்சியை நடத்துவார் என்பதை சொல்லியிருக்கிறார். முதல்ல நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நம்ம சினிமா ஃபீல்ட்லேருந்து போனவர் தான் அவர். அதில் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பெண்களுக்காக வந்து பேட்ரோல் வேனை கொடுத்துருக்காங்க ஒரு 10-15 டேஸ் முன்னாடி. அது ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம், ரொம்ப எக்ஸைட்டான விஷயம். ஏன்னா பெண்கள் வந்து ஆண்கள் தான் வந்து பாதுகாக்கணும் கிடையாது, பெண்கள் வந்து பாதுகாக்கலாம் என்பது அவங்களுக்கும் வேன், அவங்களுக்கும் சீருடை, அவங்களுக்கும் ஒரு நல்ல திட்டங்களை செய்து இந்த ஆட்சி செய்திருக்கிறது. அதுக்கு நம்ம முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுப்போம். இந்த வஞ்சி கண்டிப்பா இந்த வஞ்சிலாம் வந்து இந்த மாதிரி படம் டைட்டிலே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆண் தாயாக இருந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த கவர்மெண்ட் நிலைத்து சிறப்போடு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேர்வை காயும் முன்னே கூலி கொடுக்கறதுக்கு ஒரு உதாரணம் ராஜநாயகம். படத்தில் வந்து அத்தனை பேருக்கும் கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கதாநாயகி சால்வ் போடும்போது ஃபோட்டோகிராஃபர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த அம்மா ஒரு நான்வெஜ்ஜாக வந்து உட்காந்துருக்கனால இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபர்லாம் கொஞ்சம் எல்லா ஃபோட்டோவும் நல்லா அழகாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிசர்வ் பேங்க் நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் சிக்னேச்சர் வந்தால் செல்லும். அது மாதிரி இப்போ அந்த கதாநாயகி இருந்தால் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ஒரு வேல்யூ வரும். ஆனால் அந்த கதாநாயகி வந்து நம்ம காயத்ரி வந்து தொகுப்பாளிங்க வந்து சால்வ் போட மறந்துட்டாங்க. அப்புறம் சொன்ன பிறகு தான் அதை பண்ணாங்க. முதல்ல பிஆர்ஓ கார்த்திக் வந்து ஹீரோ ஹீரோயினை தான் மதிக்கணும், அதுக்கப்புறம் டைரக்டரை மதிக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கூட வந்து சொல்லி கொடுக்கணும் கார்த்திக். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட கேரளாவில் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் நிறைய கருப்பு ஆட்டோக்கள் நிறையா வருது. அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்து அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆட்டோ வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டார். இன்னொன்று, இந்த படத்தில் ட்ரெய்லரு சாங் எல்லாம் போட்டு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் படத்தையே காட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா ஃபுல் படத்தையும் காட்டியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு இந்த படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு முதல் படம்னு நினைக்கிறேன்.
2வது படம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவரு என்ன கதாநாயகன்ட்ட கதை சொல்லி அவன கூட்டு வந்து நடிக்க வச்சு அவங்களுக்கு பண்றதுக்கு பதிலா நம்மளே நடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு அவரு. ஸோ நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. என்ன கொஞ்சம் உயரமான கதாநாயகிய போட்டார்ன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாங்ல கொஞ்சம் நடிச்சிருக்கிறாரு, ஆடியிருக்கிறாரு. ஸோ இந்த மாரி படங்கள், சிறு முதலீட்டு படங்கள் வந்து நெறைய ஓடணும். அதுக்கு நீங்கலாம் ஆதரவு குடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வரும்போது தினாஷ் சார் காலில் தொட்டு வணங்கினேன். அவர் என் காதில் சொன்னார், வாடா செல்லம் அப்படின்னு சொன்னார். வாடா செல்லம். கிரேட்ஃபுல் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ அ பிளேஸ் இன் யோர் ஹார்ட். அது என்னோட டியூன் கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுனால அப்படி சொன்னபோது எனக்கு ஒரு சந்தோஷம். இது ராஜேஷ் என்கிட்ட இந்த டியூன் மியூசிக் டைரக்ஷன் பண்ண வரும்போது அவர் கேட்டார், சஜி சார் இந்த இப்போ டெக்னாலஜி அதெல்லாம் போட்டு தான் நிறைய இப்போ டியூன் எல்லாம் வருது. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் டோமினேட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இஸ் டோமினேட்டிங். அதில் வார்த்தைகள் கரெக்டாக அது வரலை, டியூனும் எல்லாம் கரெக்டாக வரலை. ஸோ எனக்கு அந்த டியூன் நல்லா வரணும், நல்ல டியூன் வரணும், வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக தெரியணும். அது அந்த டெக்னாலஜி வச்சுட்டு ரொம்ப சர்க்கஸ் எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் ராஜேஷ் சொன்னார். அண்ட் ஹீ கேவ் மீ அ ரெஃபரன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் எம்எஸ்வி சாங்ஸ் அண்ட் இளையராஜா சாங்ஸ், அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் வேணும்னு அவர் சொன்னார். நான் கொடுத்த டியூனை அவர் அப்படியே அப்ரூவும் பண்ணிட்டார். அப்போது எனக்கு பிடிச்ச டியூனை அவருக்கும் பிடிச்சதுனால அது வெளியே வந்தது. அதில் மிக்சிங் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ரொஃபஷன் இன்னும் பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் ஐ ஹோப் இட் வில் சவுண்ட் மோர் பெட்டர் ஆஃப்டர் ஆல் தோஸ் ஃபைனல் மிக்சஸ். அண்ட் தேங்க்ஸ் லாட் ராஜநாயகம் சார் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ ஒரு படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து இங்கே வடபழனியில் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ தான் எனக்கு ராஜநாயகம் சார் பழக்கமானார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல இருக்க விடுதியில் வெளியில் நின்னாங்க. அசன் டைரக்டரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி தம்பி அந்த பொண்ணு நம்ம படத்துக்கு ஹீரோயின் ஆகுமா, கொஞ்சம் யார் என்னன்னு விசாரி அப்படின்னப்போ அவங்க வந்து மஞ்சக்குருவி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்களாம் சார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பையன் வந்து சொன்னான். அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசும்போது தான் அவர் எனக்கு அறிமுகமான ராஜநாயகம் சார். எங்களுக்கு அப்போ நிறைய பேசணும் அவர்கிட்ட. என்னோட முதல் படம் அப்படிங்கிறனால ப்ரொடியூசர் என்ன நம்பி மட்டுமே அந்த படத்தை தயாரித்தார். எங்களோட ப்ரொடியூசர் திரு டாக்டர் கா செந்தில்வேலன் சார் அவர்கள். அப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்போது இந்த இவ்வளோ கோடி பணத்தை வந்து நம்மளை நம்பி கொடுக்குறாரு, எப்படி என்ன அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் சார்கிட்ட வந்து நான் வந்து பல விஷயங்கள் கேட்டேன். ஏன்னா அவர் அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். இவர் நம்ம ஆடுகளம் கிஷோர் சார் அதில் ஹீரோவாக பண்ணியிருந்தார். சார் அதில் வந்து வில்லனாக நடிச்சிருந்தாங்க, ராஜநாயகம் சார். அப்போ நிறைய கேட்டேன் அவர்கிட்ட, சார்கிட்ட வந்து, சார் எப்படி சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார், என்ன மாதிரி வந்து இருக்குது, ப்ரொடியூசரை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா அப்படிலாம் நிறையா நான் வந்து சார்கிட்ட கேட்டப்போ நிறைய நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் சொன்னார். எங்கே விழுவோம், எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நடக்கணும், இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இவங்களெல்லாம் நம்பணும், இவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு நிறையா சொன்னார். அவருக்கு அப்பையும் நன்றி சொன்னேன், இப்பையும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான மனிதர் தயாரிப்பாளர் ராஜநாயகம் சார். அவர் கூட இருக்கும்போது எங்கள் படங்கள் பண்ணும்போது கூட சீசாவில் வந்து சாருக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். சார் நீங்கள் வந்து நடிக்கணும், என் படத்தில் ஒரு ரோல் இருக்குது வாங்க அப்படின்னு. அப்போது சார் வந்து ரொம்ப பெருந்தன்மையோடு பண்ணி கொடுத்தாரு. பெருசாக அவருக்கு நான் எந்த பணமும் அவருக்கு அதில் கொடுக்கல, வேணான்ட்டார். அந்தளவுக்கு ஒரு பெரிய மனது படைத்தவர், ஒரு சினிமா காதலர். மஞ்சக்குருவி பண்ணார். இப்போ கரண்ட்டில் கூட 2 படம் தயாரித்து நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? 2 படம், இந்த வஞ்சியோடு சேர்த்து இன்னொரு படமும். ஒரு சினிமாவை நேசிப்பவர், ஒரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, சினிமாவிலேயே ஒரு இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களோட சப்போர்ட்டும் சாருக்கு கொடுங்க. ஒரு நல்ல கலைஞர், இந்த வயதுலையும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. மியூசிக் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல சாருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இங்கே தான் இருந்திருக்கான். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் சொன்னா அப்படி இந்த மாதிரி, சார் மியூசிக் நல்லா இருக்குது சார் அப்படின்னு.
இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் முயற்சிகள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்ஷன் பண்ணி ஹீரோவா நடிச்சிருக்க பிரதர் ராஜேஷ் அவர்கள் மிகப்பெரிய துணிச்சல். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிக்கையாளர்கள்லாம் சின்ன சின்ன மனுஷங்களை எல்லாம் வளர்த்து விட்டு நல்லபடியாக மேலே கொண்டு வாங்க. உங்களை தவிர யாருனாலையும் இந்த சினிமாவை காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு சினிமாவை வாழ வைங்க. நிறைய பேர் வந்து இதில் சேரணும். நிறைய தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. நிறைய இயக்குனர்கள் வந்து வர முடியல. தயாரிப்பாளர்களும் இங்கே இருக்க சில பேர் வந்து மொட்டையடிச்சு அனுப்பிடுறதுனால அந்த தயாரிப்பாளர்களும் வந்து அடுத்த படம் எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் உருவாகும். எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால சினிமா வாழணும். பத்திரிக்கையாளர்கள், மீடியாக்கள் நீங்கள் நல்லா எழுதி நல்ல படங்களை வந்து உயர்த்தி பிடிச்சு, நல்லா இல்லைன்னாக்கா சுமாராக இருக்குன்னாவது எழுதிடுங்க. தயவு செஞ்சு எந்த படத்தையும் மொக்க அந்த மாதிரிலாம் வந்து மீடியா சொல்லி யாரையும் எல்லாருமே வாழ்ந்துட்டு போகட்டுமே இந்த உலகத்தில். எல்லாருமே யார் யார் என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுட்டு போகட்டும். அவங்களுக்கு என்ன தெரியுதோ வரட்டும். ஒரு தாட்டி விழுந்தாக்க இன்னொரு தாட்டி நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே புதுசாக வந்து தானே அடுத்தடுத்து மேலே போக முடியும். அந்த மாதிரி என்னையும் அப்படி தான் நல்லா எழுதியிருந்தீங்க மீடியாக்கள். சீசாப்ப ரொம்ப நன்றி.